டெக்னோ அவங்களோட CAMON சீரியஸில் இப்போ புதுசாக 50 அல்ட்ரா அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்க மாதிரி டிசைன் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் இதில் யூஸ் பண்ணிக்க கலர்ஸும் நல்லா இருக்குது. இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6.78 இன்ச்சஸ்க்கான 1.5K ரெசல்யூஷன் உள்ள ப்ரோ XDR கர்வ்டு AMOLED டிஸ்பிளேங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 144 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2800 ஹெச்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. அண்ட் கூடவே ஸ்க்ரீனோட ப்ரொடெக்ஷனுக்காகவே இங்கே கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 7i யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட டியூரபிலிட்டிக்காக IP66, 68, 69 அண்ட் 69Kக்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. கூடவே மிலிட்ரி ஸ்டாண்டர்ட்ஸில் 810Hக்கான மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்குறாங்க டியூரபிலிட்டிக்காக. டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே MediaTek Dimensity 7400 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ப்ராசஸர்னே சொல்லலாம். இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற டே டு டே யூசேஜ் ஆப்பாக இருக்கலாம், இல்லை மீடியம் டு ஹை கிராஃபிக்ஸ் ப்ளே பண்ணுற கேம்ஸ் இதில் தாராளமாக இருக்கும். அண்ட் ரொம்ப ஹெவி இன்டென்ஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 6500 mAhக்கான பேட்டரி, இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 45 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அட்லீஸ்ட் இது மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே சர்ப்ரைஸாக கொஞ்சம் நல்ல கேமரா செட்டப்பும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைமரி ஷூட்டர் 50 மெகாபிக்சலுக்கான f1.8 அப்பச்சர் உள்ள சோனியோட லிட்டியா 700C சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சாரோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/1.56 இன்ச்சஸ்க்கான சென்சார். செகண்டரி சென்சார் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டெலஃபோட்டோ லென்ஸ் மூலமாக நீங்கள் 3x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் பண்ணிக்க முடியும். அண்ட் தேர்ட் சென்சார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமராவும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதுவே ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயுமே 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல கேமரா செட்டப்பும் இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே டெக்னோட ஓன் UIயான HiOS வெர்ஷன் 16 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் ஒரே வேரியண்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. 39,999 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கார்டு ஆஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் 3000 rupees வரைக்கும் கார்டு ஆஃபர் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 36,999 இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இருக்க ரேம் காம்போனன்ட்ஸ் ப்ரைஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ப்ராசஸர் மட்டும்தான் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி தெரியுது, மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ உங்களோட யூஸ் கேஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு அண்ட் நான் சொன்ன மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மேபி இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்லை பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சிங்க அப்படின்னா இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எவ்வளோ இருக்குது. ஓப்போவில் K13 டர்போ இருக்குது, விவோவில் T4 Pro இருக்குது. அந்த ஃபோன்ஸும் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் மோட்டோரோலா H70 Pro ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. கிட்டத்தட்ட இதே ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன் கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.